எல்லாம் வல்லவர்களின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அமைச்சரவை பாரம் எடுத்து அதன் பின்னர் இன்று நாடாளுமன்றம் முதலாவது அமர்வு நடைபெற்று மாலையில் பிரதி அமைச்சர்களுக்கான நியமனமும் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஜனநாயக ரீதியான சகல விஷயங்களும் முடிவடைந்திருக்கின்றன. 10வது பாராளுமன்றத்தில் கொள்கை பிரகடன உரை இன்று முற்பகல் 11:30 ஜனாதிபதியால் நிகழ்த்தப்பட்டது. உண்மையில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பாராட்டும் அளவிற்கு ஒரு சிறந்த உரை நிகழ்த்தப்பட்டது. அதிலே விசேடமாக குறிப்பிடப்பட்ட விஷயங்கள், எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயம், சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று வித்தியாசம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும், இந்த நாட்டை விரைவாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த இன்றைய உரையினை மிகவும் வரவேற்றிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சர் அவை நியமனத்தில் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் இல்லை என்ற குறைபாடு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களை தவிர வேறு கட்சிக்காரர்களால் மிகவும் பலமாக ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் அந்த அமைச்சர் பதவி நியமனங்களை பார்க்கின்ற போது அந்த அளவிற்கு, அதாவது கட்சியின் சீனியரிட்டி அடிப்படையிலே பார்க்கின்ற போது உண்மையில் வழங்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர் பதவிகள் மிகவும் பொருத்தமானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று கூற வேண்டும். ஏனெனில் இனம் மதம் ரீதியாக வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே கட்சியில் முதலிடத்தில் இருக்கின்ற, அதாவது நீண்டகால உறுப்பினர்களாக இருக்கின்ற தமிழர்களுக்கு அல்லது சிங்களவர்களுக்கு அநீதி செய்துதான் முஸ்லிம் உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டி வரும். இந்த நிலைமை நடைபெறக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியும் அவரோடு இணைந்த குழுவினரும் சிறப்பாக செயற்பட்டு அமைச்சரவை ஒன்றை நியமித்திருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அமைச்சரவையில் இல்லாவிட்டால் எனக்கு என்ன, இந்த நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்துவிடப் போகின்றதா அல்லது இந்த சமூகத்திற்கு ஏதாவது பாதிப்பு நடந்துவிடப் போகின்றதா என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும். உண்மையில் நான் நிறைய பேரோடு இது சம்பந்தமாக பேசினேன். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இதை பற்றி எந்தவித கவலையும் அடையவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காதவர்கள், எதிர்த்து பேசியவர்கள், எதிர்த்து எழுதியவர்கள், கருத்து வெளியிட்டவர்கள் எல்லாம் இந்த விடயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களின் மனங்களை உளைச்சலுக்குள்ளாக்குகின்ற வகையில் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று நாடாளுமன்றம் கூடிய போது பிரதி சபாநாயகராக டாக்டர் முகமது ரிஸ்வி அலி அவர்கள் நியமனம் பெற்றிருக்கின்றார்கள். இன்று மாலையில் வழங்கப்பட்ட பிரதி அமைச்சர்களுக்கான நியமனத்தில் மௌலவி தோழர் முனீர் முல்லஃபர் அவர்கள் பிரதி அமைச்சராக, அதாவது தேசிய ஒருமைப்பாட்டுக்குரிய பிரதி அமைச்சராக, அந்த அமைச்சுக்குரிய பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொருத்தருடைய முதன்மை அடிப்படையில் பார்த்து கட்சியின் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது என்பதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும் இந்த விஷயத்திலே. இருந்தாலும் பௌத்த சாசனம் அமைச்சு தொடர்பாக ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது.
அதை சமய சாசன அமைச்சு என்று தெரிவு செய்திருக்கலாம் என்று ஒரு கருத்தை நிலவுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பௌத்தர்கள். அவர்களை குழப்புகின்ற வகையிலே தேர்தலுக்கு முன்னர் தோழர் விஜயஹேரத் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் அந்த கேள்வியை. அது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு இல்லாத ஒரு ஊடகவியலாளரின் கேள்வியாக இருக்கலாம் சில நேரம். அவர் கேட்டார், பௌத்த சாசன அமைச்சை உங்களுடைய அரசாங்கத்திலே தொடர்ந்தும் வைத்திருக்கிறீர்களா அல்லது அதனை நீக்கி விடுவீர்களா? அதனை நீக்கி விடுவோம் என்று தோழர் விஜயஹேரத் அவர்கள் கூறியிருந்தால் பௌத்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை குறைத்திருப்பார்கள். அதனை நாங்கள் தொடர்ந்தும் வைத்திருப்போம் என்று அந்த பௌத்த மக்களின் எண்ணத்திலே ஒரு நல்ல கருத்தை தோழர் விஜயஹேரத் அவர்கள் விதைத்ததன் காரணமாக சொன்னதை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அந்த பௌத்த சாசன அமைச்சு தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவும் மத்திய சமயத்தவர்களை குழப்புவதற்கான ஒரு விடயமாக எதிர்கட்சியினர் பயன்படுத்த பார்க்கின்றார்கள். ஆனால் யாரும் குழம்புவதற்கில்லை. முக்கியமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு மக்கள் வாக்களிப்பதன் நோக்கம் தங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றோ, அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்றோ, பிரதி அமைச்சராக இருக்க வேண்டும் என்றோ அல்ல. இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இன மதம் பார்க்காது எல்லோருமே வாக்களித்தது ஒரே நோக்கம். இந்த நாடு ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளிடமிருந்து மீட்கப்பட வேண்டும், கொள்ளைக்காரர்களிடமிருந்து மீட்கப்பட வேண்டும். கொள்ளைக்காரர்களிடமிருந்து பெற்ற அந்த சுதந்திரம் கொள்ளைக்காரர்களிடம் பறிபோயிருக்கின்றது, அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். இந்த பாரிய நோக்கத்திற்கு முன்னால் இப்படியான சில்லறை பிரச்சனைகள் எல்லாம் எந்த விதமான அர்த்தமும் மற்றதாக போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த விடயத்தை வைத்து குழப்ப நினைப்பவர்கள் இவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு மக்களை இனிமேல் யாரும் குழப்ப முடியாது என்று. இந்த சிறுபான்மையினர் தொடர்பான விஷயங்களில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு எதிர்காலத்தில் வீழ்ச்சி தழுவும் என்று சில எதிர்கட்சியினர் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அதுவும் நடப்பதற்கு சாத்தியமில்லை. ஏனெனில் அதிகமான மக்கள் இந்த நாட்டிலே 80% மக்கள் அவர்கள் பௌத்தர்களாக சிங்களவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை, அவர்களுடைய தொழில் பிரச்சனை, அவர்களுடைய அபிவிருத்தி தொடர்பான பிரச்சனைகள் எதுவித பாகுபாடும் இன்றி தீர்க்கப்படும் பட்சத்தில் அவர்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிப்பார்கள். எனவே தற்போது கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை இந்த அரசும் இந்த அரசை சார்ந்தவர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் சிறந்த முறையில் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நாம் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆதரவு தெரிவிப்போம். இந்த நாட்டை மீண்டும் ஒரு முறை வீழ்ச்சியை நோக்கி தள்ளுவதற்கு நாம் முயற்சி செய்யாதிருப்போம் என்று கூறி கிடைக்கின்றேன்.